ரஜினி சார் நடித்து லோகேஷ் கனகராஜ் இயக்கி தற்போது வெளிவர காத்திருக்கும் படம் தான் கூலி. இந்த படத்திற்கு எதிர்பார்ப்புகள் பல மடங்கு இருக்கு. ரஜினி சார் படம் அப்படின்னாலே சின்ன குழந்தைகள் முதல் அனைவருக்குமே பிடிக்கும் வகையில அந்த படம் இருக்கும். அதனால அனைவருமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த படத்திற்கு ஏ சர்டிபிகேட் கிடைத்துள்ளது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இந்த ஏ சர்டிபிகேட் கொடுத்ததற்கு காரணம் என்ன? படத்துல நீங்க நினைக்கிற மாதிரி கிளாமர் சீன் எல்லாம் கிடையாது. ஆனா படத்துல ஒரு சில சண்டை காட்சிகள் ரொம்ப கொடூரமாக வச்சிருக்காங்களாம். படத்துல நாகார்ஜுன வர காட்சிகள், அமீர்கான் வர சீன்லாம் ரொம்பவே கொடூரமாக எடுத்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம படத்துல நிறைய வன்முறை காட்சிகள் இருப்பதால ஏ சர்டிபிகேட் இந்த படத்திற்கு கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பல வருடங்கள் கழித்து ரஜினி சாருடைய திரைப்படத்திற்கு ஏ சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு. இது ஒரு பக்கம் அதிர்ச்சியாக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் ரசிகர்களுமே இதனை செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோகேஷுடைய படங்கள் அப்படின்னாலே பொதுவாக ஏ சர்டிபிகேட் தான் கிடைக்கும். படமுமே அந்த அளவிற்கு எங்கேஜிங்காக இருக்கும். ஆகையால ரசிகர்களுமே இதனை வரவேற்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்று பாத்தீங்கன்னா கூலி திரைப்படத்துடைய ட்ரெய்லர் லான்ச் விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருது. இந்த விழாவில் படக்குழுவினர் அனைவருமே கலந்து கொண்டிருக்காங்க. இந்த விழாவில் சூப்பர் ஸ்டார் என்ன பேச போறார் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாகவுமே இருக்கு. சூப்பர் ஸ்டார் எந்த மேடையில பேசினாலுமே கண்டிப்பாக அந்த விஷயம் ட்ரெண்ட் ஆகிவிடும். அதுவுமே இந்த மேடையில பலரையுமே வச்சு செய்ய போறார் அப்படின்னு லோகேஷ் கூட முன்பு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பலருக்குமே அதிர்ச்சி தரும் வகையில இந்த மேடையில தளபதி விஜய் அவர்களை பற்றியுமே சூப்பர் ஸ்டார் பேச இருக்காரா. இந்த தகவல் தலைவர் ரசிகர்கள் மட்டுமல்ல, தளபதி ரசிகர்கள் மத்தியிலுமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.